அதிகமாக நிற்கிறாங்க. அதாவது நாங்கள் பெரியம்மா வந்து எங்களுக்கு சொன்னா இந்த ஆணியில் வந்து அதிகமா வச்சுக்கிறேன்னு. ஓ இந்த நல்லா காய்ச்சிருக்கு. அது கொண்டு போகுது அண்ணாண்டியமா வாங்கி தருதோ யோசிக்காங்க. நான் போட்டுட்டதேம்மா 12 மாசம் வணக்கம். நான் சிந்துஜன். நான் அனுசியா. நான் எங்கே நிற்கிறேன்? ரதியம்மாவிட்ட நிற்கிறேன். ரதியம்மாவோட நிற்கிறோம். அதாவது நாங்கள் வந்து நேற்று வந்திருந்தாங்க. நேற்று வந்து எங்களோட அந்த கேடா அண்ணா அந்த அப்பாண்ட செத்த வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ நாங்கள் காலையில் செத்த வீட்டு போயிட்டு அப்படியே மதியம் வந்து எங்களோட வசந்தாக்காவோட சாப்பிட்டுட்டு அப்புறம் ரதியம்மாவோட இதில் வந்துட்டு போகும்போது வந்தாங்களே. வார வழியில இவ்வளோ திக்கு திசா அம்பிட்டு எனக்கு லைசன்ஸ் சந்தேகத்துல கொண்டு ஐடென்டி கார்டு இல்லை தானே. ஐடென்டி கார்டு வந்து நாங்கள் அனுப்பிட்டோம். அந்த அடிக்கட்டை வந்து ஐசி வர லேட் ஆகும். அடிக்கடியே கொண்டு வரேன். அடிக்கட்டை கொண்டு வரலாம். ஐசி இப்போ கேட்குறாங்கடா எனக்கு தெரியும். அது வந்து அதுவும் சைட் பேக் வந்து அக்கவரே கிரீமாலும் அடுத்தது மேக்கப் சாமான் அவங்க கிராணி பொம்பளை பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளைங்க கிரீம் அதான் என்ன. அப்போ நாங்கள் வந்து அதில் ஒரு இது பார்க்க வந்து நாங்கள் அதில் ஒரு கொஞ்சம் நிகழ்ச்சி நடக்குது. அப்போ அதையும் பார்த்துட்டு ரதியம்மா சந்திச்சு கொண்டு போகணும்னு வந்து நாங்கள் அப்போ ரதியம்மா வந்து உள்ள டீ போட்டு வந்துருக்குறாங்கன்னு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரதியம்மா வந்து ஆத்திக்குட்டிக்கு வாழைப்பழம் வைக்கிறான். ரதியம்மா வந்து எங்களுக்கு ரதியம்மாவிட்ட வரும்போது பார்க்க ஆசையா இருக்கு. இப்படி நிறைய பூ காய்ச்சிட்டோங்க. ஆச்சிட்டு என்ன அப்புறம் அதிகமாக பிள்ளை தந்துருக்குறா பிஸ்கெட்டோ கை மாறிட்டு விற்கிறாவா? ஓகே ரதியம்மாவோட பழம் போன ரதியம்மாவோட பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் சாப்பிட என்ன டீ ரதியம்மா? நெஸ்கோபி. நிறைய மாங்காய் காய்ச்சி ரதியம்மாவோட. இந்த முறை மாங்காய் நிறைய நிற்குது. இந்தா நிறைய மாங்காய் நிற்குது. நாங்கள் வந்து ஒரு திடீர் பயணம் தான் செய்தது. நான் அவ்வளோ ஒரு கலையாக தான் கிடக்கு. நாங்கள் என்ன நடந்தாலும் அதிகமாகிட்ட வராமல் போக மாட்டோமே. தான் போவோம். நேற்று வீடியோவில் ஒரு கமெண்ட்ஸ் வந்து இந்த ரதியம்மா போய் சந்தேகம் அதிகமாக பார்த்து கனநாளம் இந்த நாய்க்குட்டி நல்லா உடம்பு வச்சுட்டு நான் தெரியாது. நாய்க்குட்டியை தான் கேட்கணும். என்ன சிந்தி எனக்கு எப்படி வாழைப்பழம் வாழைப்பழம் நல்லா இருக்கு. மாங்காய் உள்ள அதிகமாக மாம்பழம் மட்டும் இல்லையோ? அதிகமாக மாம்பழம் மட்டும் இல்லையோ? தாங்க எனக்கு சரி. அதிகமாக மாம்பழம் வச்சு தான் இருக்கா? இங்கே வந்து நிறைய மாங்காய் நிறைய எல்லாட்ட விட்டு போனாலும் மாங்காய். குட்டி அண்ணா கொண்டு தாங்க பார்ப்போம். நான் தர மாட்டேன். அண்ணா கொண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தாங்கல தாங்க ஓவன் அப்போ நம்ம எனக்கு வேண்டாமா? என்ன தந்தா வேண்டாம்? என்ன தந்தா வேண்டாம்? பாருங்க இந்த வாழைப்பழம் உப்பு பிஸ்கெட்டும் சிந்தியன் வாங்கி எப்படி சிந்தியன் மாம்பழம் கொண்டு வரேன். குட்டிங்க அப்படி இருக்கு பிள்ளைக்கு. அப்பா தாரத எனக்கு டீ மட்டும் போதும். மிச்சம் ஒன்றும் வேணாம். வாழைப்பழம் காயாக்குறது அது டீக்கு வாங்கி பழுத்துடும். சூர் அதிகமாக மாம்பழம் கொண்டாடவா? இந்த மாதிரி தானே. ஓ கத்தி தாங்க கண்டிப்பாக. ஆனால் இது புளிமாங்க. இது பழம் மாதிரி தான் இருக்கு. மாங்காய் புளி மாம்பழம் புளி
மாங்காய் இந்த மாம்பழம் இனிக்கும் இல்லை ரதியமான கையால் விட்டால் கொஞ்சம் இனிக்குமா அப்படி தான் ரதியம் எனக்கும் அது இல்லைன்னு இந்தியன் எனக்கு தோல்சி வாழ்ந்துட்டான் மாம்பழமே மாம்பழம் புளியா தான் இருக்குமா ஜாதவுக்கு சிரிப்பு கூட்டிட்டு வீடியோல வாய்க்குள்ளலாம் கண்ணுக்குள்ளெல்லாம் போட்டு தேத்தன் அப்பாவுக்கு வாழைப்பழத்தை மாம்பழத்தை பிஸ்கெட்டையும் கொடுக்க புளியா இருக்குமா அது எப்படி இருக்குது எப்படிக்காப்பா சொரநேரி ஊத்து வாழைப்பழம் பிஸ்கெட் முரசம் அறியுது சாப்பிடுங்க ஆத்திட்டு வச்சுருக்காங்க அது ரெண்டா கண்டா சரிയോ அது எங்க பின்ன கொழுந்துட்டது இப்பதான் கேள்விப்பட்ட முதல் மூக்கு தண்ணி மூக்கில் வந்து தண்ணி நல்லா இருக்கு இல்லை பங்கோனி எப்பண்ணா பாயில தேத்தனி ஊற்றி போட்டு அது வருவார் சின்ன நம்ம வாழைப்பழம் நான் ரதியம்மா இந்த பேச சரி அப்போ நாங்கள் வந்து டீ எல்லாம் முடிச்சாச்சு என்ன செஞ்சேன் ஆனால் உண்மையாக நாங்கள் முதல் ரதியம்மாவோட வந்தது இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன் ரதியம்மா அதில் இருந்த பூக்கண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த லைனுக்கு வச்சுக்கிறீங்க ஆனால் உண்மையாக வடிவாத்தான் இருக்கேன் இந்த விதவிதமான கலர் குரோட்டர்லாம் நிற்கிறேன் எப்படி செஞ்சேன் குரோட்டர் வடிவாக இருக்கு நல்லா இருக்கேன் அதில் நடுவில் ஒரு பப்பாசியும் போட்டுக்கிறேன் பப்பாசியா நிறைய மாங்காய் நிறைய நிற்குது என்ன மாங்காய் நிறைய நிற்குது அதுக்குள்ளதான் வாழை எல்லாம் காய்ச்சிருக்கேன் ரதியம்மாண்ட வாழை நாங்கள் முதல் கரைக்கெல்லாம் போட்டு துப்புராக்கிட்டு போனாங்கன்னே அது திருப்பெல்லாம் குடியில் வந்துட்டு போட்டு துப்புராக்கிறோம் இப்போ வெட்டு துப்புராக்க எங்களுக்கு டைம் இல்லை வடிவாக இருக்கேன் எங்கள் அப்பா மாற்றி விட்டு டீ குடிச்சோன்றிருக்கேன் தெரியா இவ்வளோ குடிச்சேன்னு தானே உண்மையாக நாங்கள் வந்து அந்த ஐயா அந்த செத்த வீட்டுக்கு வந்து போனதுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவ்வளவு தூரத்தில் இருந்து அதான் சொல்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு காலமும் செய் நன்றி மறந்து வாழக்கூடாதுன்னு மேலே எங்களை வெளிநாடு உறவுல வந்து நேசித்து எங்களுக்கு ஒரு உதவி செய்கிறாங்கன்றக்க நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மன ஆறுதல் இதுதான் எங்களால் இயலுமான அளவு இப்போ நாங்கள் இந்த அண்ணாண்டி இல்லை நான் வந்து கூடுதலாக அப்படியும் நிறைய பேர் செத்த வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறோம் அம்மா அப்பா எல்லாம் ஊரில் இருந்து அவங்களுக்கு இல்லாது அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை சொன்னால் நிறைய பேருக்கு நான் போய் பார்த்துருக்குறேன் அதே போல் இந்த அண்ணா வந்து அவர்கிட்ட அப்பா அம்மா வருத்தத்தில் கேட்க வந்தாங்க சாப்பிட்டுக்கு வந்தது உண்மையிலே அது வந்து சரியான கவலையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் முதல் வரக்குள்ளே அந்த ஐயா வந்து எங்களோட நல்ல மாதிரி கதைச்சி தெரிஞ்சிருந்தவர் ஆனால் உண்மையாக நல்ல ஒரு சாதாரண அந்த வருத்தம் வந்து அழுந்தி படுக்கையில் அப்படிலாம் படுக்கையில் அப்போ அண்ணாமலை வந்திருந்தவங்க பார்க்கக்குள்ளே சரியான கவலையாக இருந்துச்சு அண்ணாம அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு போனவர் அப்புறம் திடீரெண்டு அப்பாவுக்கு பெண்ணாப்பில் வந்தது உண்மையாக அந்த ஐயாண்ட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நாங்களும் எங்கள் குடும்ப சார்பாக இறைவனை பிரார்த்திக்கிறோம் அதே போல் இந்த வீடியோ பார்க்குற உறவுகளும் வந்து கண்டிப்பாக ஐயாண்ட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நீங்களும் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்போ ரதியம்மாவோட நாங்கள் எங்கே வந்தாலும் ரதியம்மாவோட வராமல் போகிறல அப்போ இதில் ரதியம்மா வந்துருக்கா பார்த்துட்டு போகமுன்னா வந்து நாங்கள் அப்போ வந்ததுல ரதியம்மா நல்லா அளமுண்டைக்கு நின்றுக்கிறேன்னு இந்த நல்லா போயிட்டு அப்போ வந்து ரதியம்மா அந்த கையால் ஒரு டீயும் குடிச்சிட்டு இப்போ நாங்கள் வந்து போகிறோம் பழகாமத்தில் நிற்கிறேன் வசந்தமாக நிகழ்ச்சி என்று சொல்லி அதில் ரகி போட்டால் இதில் வந்து நாங்கள் அதே போல் நாங்களோட வீடியோ பார்க்குற ஒரு பிள்ளை ஒன்று ஜீவிதான்னு சொல்லி அவள் வந்து போன் எடுத்து எங்களோட கவலைப்படுவா நீங்கள் இப்போ இங்கே வந்தால் தங்கள்கிட்ட ஒரு நாள் வராமல் போகிறீங்கன்னு சொல்லி நிறைய மனஸ்தாப்பட்டு கொண்டு இருந்தவா அப்போ நாங்கள் வந்தது உண்மையாக மெயினாக வந்ததே இந்த சாப்பிட்டுக்காண்டு தான்
அப்போ இதில் ரதியம்மாவோட நிற்கலாம் அந்த பிள்ளைண்ட விடும் அந்த பக்கத்தில் அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் போய் பார்த்துட்டு போமேன்னு அப்போ நான் ரதியம்மா சொல்லிட்டு போக முடியாது எங்கள் நேரம் போகுது எங்களுக்கு வேணும் சரி எது இல்லைப்பா ஆணி படுறேன் ஓ இந்த முறை ரதியம்மாவோட வந்து கடல் வித்தியாசம்னு சொன்னால் இந்த ஆணியில் வந்து ரதியம்மா வச்சுக்கிறேன்னு நல்லா இருக்கு வடிவா இருக்கு இல்லை ஆணி வச்சு இதில் வெத்தலை கொடியெல்லாம் வச்சுக்கிறாங்க ரதியம்மாட்ட அந்த முன் வாசலில் இருக்குன்னு நல்லா இருக்கு இது எப்போ ரதியம்மா வச்சா நீங்கள் கருநாளை வச்சு அனுசன் 7 டைமில் வந்து ரதியம்மா இந்த ஆணியில் வச்சு வழிபாடு செய்தவா வெத்தலை கொடியெல்லாம் வச்சுக்கிறாங்கண்ணா அதுக்கு நல்லா இருக்கு அப்படி ரதியம்மாட்ட பின்பக்கம் போய் பார்ப்போம் நிறைய நாள் தானே பார்த்து பாப்போம் தோட்டங்களை வச்சுக்கிறாங்கண்ணா பார்ப்போமோ ஓ ரதியம்மாட்ட இந்த முறை நிறைய பலாப்பழம் காய்ச்சிருக்கியாது நாங்கள் முதல் வரது இல்லை நிறைய காய்ச்சிருக்கிறா பழம் மண்டை ஒன்று வெட்டிட்டு போகலாம் ஓ மை காட் இங்கே எவ்வளோ பெருசா இருக்குண்ணே ஓ அப்பா இது பழுத்துட்டடா முத்தல் அம்மா எவ்வளோ காய்ச்சிருக்கிறா ரதியம்மா தானே பார்க்க ஆசையாக இருக்கு ஓ இந்த மாதிரி நல்லா காய்ச்சிருக்கு அது கொண்டு போகுது சரி இது பழுக்கணும் நல்லா அது பழத்தா ஒரு வாசம் வருமே அதிகமா அது பெருத்துட்டல அந்த பழம் அந்த பிள்ளையா இருக்கும் முதல் பாதம் வந்து நீங்கள் கோயிலுக்கு கொடுக்குறீங்க என்ன மேலே பண்ணாலும் அது இன்றைக்கு நேற்றாண்டில் ரதியம்மாவில் ஒரு சுபாவம் என்னன்னு சொன்னால் அந்த வாழையில் வந்து எவ்வளோ புள்ள போட்டாலும் முதல் பிள்ளையாரை கொடுப்போம் அதே போல் இந்த வருஷம் தான் காய்ச்சிருக்கேன் அப்போ இந்த வருஷம் காய்க்கலாம் இது கொடுத்துட்டீங்களே இந்த இளநீ போன முறை இந்த நாங்கள் வரைக்குள்ள இதில் வந்து முதலாவது நல்ல பெருசாக இருக்கிற பழம் வந்து பிள்ளையாரை பார்க்க நல்லது வந்து முதலாவது பழத்தை அவருக்கு கொடுங்க நாங்கள் அடுத்த முறை வரைக்குள்ள நிறைய பழத்தா இருக்க நாங்களுக்கு ஒரு பழம் சாப்பிடணும் பழம் இருந்தால் சாப்பிடுவோம் கண்டிப்பாக அதிகமாக நிறைய நிக்குதானே இருக்கு இந்த மாதிரி தான் காய்க்குது பாவம் ரதியம்மா கிணறு நிறைய நாள் பார்த்து மலையிலும் பெஞ்சான மட்டை கிளப்பில் சரக்குன்னா கட்டஞ்சேரி என்ன இது ஒன்றும் பட்டில ரதியம்மா இல்லை காஞ்சி வறண்டு போய் கிடக்கு போனோம்னா நாங்கள் வெட்டினாங்க என்ன இல்லை உப்பையுமே சுட்டு இருக்கு போல இந்த பப்பாசி மேலே நிற்கா மாமா ஓகே இது வந்து ரதியம்மாவோட முன் மேலே வேணாமா நல்லா இருக்கு இந்த ரதியம்மா என்றா ஒட்டி விட்ட மாதிரி இவ்வளோ பூ நிற்குது என்ன நல்லா இருக்குண்ணே ரதியம்மாண்ட வீட்டு வந்து முன் வாசலுக்கு நிற்குது இந்த இஞ்சால வந்து மாமரம் நிற்கிது முதல்ல வந்து தெரியும் தானே எல்லாருக்கும் இங்கே லாபம் பாலையை வந்து இந்த இஞ்சால ஒன்றுமே இல்லை பலாமரம் காய்ச்ச மாதிரி இந்த வருஷம் அது இந்த மாங்கன்றும் அடுத்த வருஷம் காய்க்குமா இந்த பூக்கொண்டு வந்து வரும் பூக்கொண்டு நல்லா கிடக்குது என்ன அதிகமா கீழுக்கா இந்த நல்லா கொத்து கொத்தா நிற்குது என்ன பூக்கொண்டு இருக்கு பேர் இந்த நிறைய நிற்கிது அப்போ ஓ நாங்கள் வெள்ளக்கூட வேணாமா என்ன அதிகமா என்ன டியூட்டி ஜீன்ஸ் வாங்கி தருது அண்ணாண்டியம்மா வாங்கி தருதோ இந்த வாழைக்குள்ளையே நிறைய காய்ச்சிருக்கு நான் பார்த்து இப்படி ஒரு நேரத்தில் தான் அவர் படிக்க முழுந்தவன் 26 இப்படி ஒரு நேரத்துலன்றதையம்மா இல்ல படி என்ன செஞ்சுக்கலாம் பாப்பா பசி பழம் வாங்கிடுவேன் காய போனா அப்படியே மரம் முறிஞ்சு கொண்டு இதுலேருந்து சங்கமே விழுந்தோண்டா பேரம் கொண்டு இந்த மரத்துக்கு மேலேருந்து
சரிம்மா நான் வீடியோ உண்மைக்குமே இங்கே வந்தது ரதிமா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ நாங்களும் இங்கே போவோம். என்ன ரதிமா என்ன யோசிக்கிறீங்க? மந்தளத்தில் அதே மாதிரி கொண்டாந்து மருந்து இருக்கு இல்லையா? மருந்து எடுத்தாச்சு மருந்து. அந்த பக்கு அது அவங்களுக்கு இந்த பக்கு ஒத்து நினைக்கிறேன் முட்டு வரும் வீட்டுக்குள்ள வெளியாகனா அப்படிதான். அந்த டஸ்ட்டுகள் அதிலெல்லாம் கூடாது என்ன. சரி அப்போ ஒன்று யோசிக்காங்க நான் போட்டுடுறதேம்மா. இப்போ 6 மாதம் 26ஆம் தேதி பிள்ளைங்க பிறந்த நாள் இங்கே. அப்போ அதுக்கு வருவாங்க கண்டிப்பாக. அப்போ வரைக்குள்ள அதிகமாக மறுபடியும் வந்து சந்திப்போம். என்ன அதிகமாக இங்கே மட்டக்களை போக வரும்போது அதிகமாக அப்பெல்லாம் வருவாங்க. சரி அப்போ நாங்கள் வந்து அதிகமாக பார்த்த சந்தோஷம். நாங்கள் மறுபடியும் நேரம் போயிட்டு இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆத்திக்குட்டி வந்து வெள்ளனை கூட என்னை கேட்டுக்கொண்டிருக்கா தானே. அம்மா தனக்கு டெனிம் ஜீன்ஸ் வாங்கிட்டா அந்த ஒட்ட காலம் என்னன்னு சொன்னா எனக்கு டெனிம் ஜீன்ஸ் வாங்கி என்ன வாங்கி தரேன். ஜீன்ஸ் என்ன வாங்கி தரேன்? 3 ஜீன்ஸ் பாரு என்ன டீஷர்ட் கைக்குள்ள அது என்னன்னு சொன்னாங்க. ஒரு புள்ள வந்து ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டிருந்தாது. இப்போ அதை கண்டோம். இப்போ வந்து ஆதிக்குடியில் வித்தியாசம் என்ன சரியான வித்தியாசம். அதை வந்து வேற என்ன உடுப்பு போடணுமோ அதை தனக்கு மட்டும் போடணும் மாதிரி ஒரு ஆசை. நான் ஒரு சட்டை போட்டால் அதே கலரில் தான் போடணும்ன்ற ஒரு ஆசை. மற்ற லிப்டிக் அடிக்கணும் ஐஃப் அடிக்கணும் அந்த மாதிரி நிறைய ஆசை இருக்குது. இப்போ அதில் ஒரு பிள்ளை ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டு காண்டுட்டு என்ன ரோட்டால் விடுது இல்லையா? அது என்ன மாதிரி அண்ணான்னு சொல்லு. ஜீன்ஸும் எப்படி கதைக்கிறாள் சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு வந்து என்னுடைய பிறந்த நாள். அம்மாண்ட பிறந்த நாள். நாளைக்கு என்னுடைய பிறந்த நாளை வந்து நான் மட்டக்களப்பில் வந்து கேக் கட் பண்ணிட்டு தான் வீட்டை போகிறேன். என்னுடைய ஆசை கண்டிப்பா நிறைவேறும். வந்து இங்கே வந்து நாங்கள் 2 மட்டக்களப்பில் கேக் கட் பண்ணி ஒரு வீடியோ போட்டுட்டு எங்களோட பயணத்தை தொடருவோம். சரி இதில் நாங்களோட வீடியோ முடிச்சு போடுறோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.